கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நான் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து அதை பற்றி தான், அதிலிருந்து தான் தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஹீப்ரு கேலண்டர், எபிரேய கேலண்டரில் இந்த நாள் அதாவது இயார் மாதம் அல்லது ஜிவ் மாதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட 2வது மாதம். அதில் இந்த நாள் 16ஆம் தேதி. ஒரிஜினலா இந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1313 BCE. அதில் இந்த நாளில், இதே நாளில் தான் அதிகாலையில் விடியற் காலத்தில் மன்னா விழுந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு ஒரு தொடர்ச்சியான நன்மை திறக்கப்பட்ட நாள் இந்த நாள். அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியான நன்மைகள், தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, காலைதோறும் புதிதான நன்மைகள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யாத்திராமத்தில் 15ஆம் அதிகாரம்ன்றது ஒரு துதிப்பாடல், ஒரு துதிப்பாடல், அப்படிதானே? ஸோ ஏன்னா ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம், செங்கடலுடைய ஒரு மறுகரை. இந்த பக்கம் செங்கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பயம், நடுக்கம், திகில் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி பார்வோனின் படைகள் வந்து கொண்டிருந்தபடினாலே கலங்கி தவித்து செய்வதறியாமல் நின்ற நேரம் அந்த கரை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். இப்பொழுது கரை சேர்ந்து விட்டார்கள். பின்பதாக வந்த தீமை மொத்தமாக சமுத்திரத்திலே அடங்கி போனது. எனவே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டாடுகிறார்கள். மோசே பாடுகிறான், ஆரோன் பாடுகிறான். வேதம் சொல்லுகிறது, மீரியாமும் சகல ஸ்திரீகளும் தம்புரு எடுத்துக்கொண்டு நடனம் பண்ணி ஆடி தேவனை துதிக்கிறார்கள், பாடி தேவனை கொண்டாடுகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த 15ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே அவர்களை பிரயாணப்படுத்தினான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. மோசே என்ன பண்ணானா, பிரயாணப்படுத்தினான். ஏன்னா அவங்க போறதுக்கு ரெடியாகல. 22ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. யாத்திராமம் 15:22. மோசே அவர்களை பிரயாணப்படுத்தினான். ஏன்னா அந்த ஜெயத்தை கொண்டாடுறதை விட்டுட்டு அவங்க என்ன செய்யல, இடத்தை விட்டு காலி பண்ணல, கொண்டாடிக்கிட்டே இருக்கான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெரிய அளவில் கொண்டாடுற ஜெயம் வருது. ஹல்லேலூயா. பயங்கள் மூழ்கடிக்கப்பட்டது, திகில்கள் மூழ்கடிக்கப்பட்டது, தொடர்ந்த தீமைகள் மூழ்கடிக்கப்பட்டது. எனவே ஒரு பெரிய கொண்டாட்டம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருந்த சகலமும் அங்கே தோற்கடிக்கப்பட்டது. எனவே பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. மோசே சொல்றார், எப்பா போதும்பா, போதும். ஏன், இதை விட என்ன பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படியே வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த 15 கடைசிக்கு வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதாவது 22ஆம் வசனம் வந்துட்டீங்கன்னா என்ன போட்டுக்குன்னா, இந்த டான்ஸு பாட்டெல்லாம் முடிஞ்சு 3 நாளா என்ன இல்லையா, தண்ணியே இல்லை. 3 நாளா தண்ணி இல்லை. நீங்க ஊருக்கு போறீங்கன்னா என்னெல்லாம் எடுத்து வைப்பீங்க சொல்லுங்க? ஊருக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் எடுத்து வைப்பீங்க? என்னெல்லாம் எடுத்து வைப்பீங்க? ட்ரெஸ்ஸு தான் எடுத்து வைப்பாங்களாம். பசிச்சா அதையே என்ன பண்ணிக்கிறாங்க, பாதியை பிச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்க. அப்புறம் அது இல்லைன்னு சொன்னேன் நான். ஆதாம் மாதிரி நம்ம இருக்க முடியுமா?
ஆண்டவர் அத்தியிலே வச்சு தான் கொடுப்பாருன்ட்டு. சரி, என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவன் பாலும் தேனும் ஓடும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள வீட்டில் பேசிக்கிறாங்க, பாலும் தேனும் அப்புறம் ஓடட்டும், தண்ணி எடுத்து வை முதல்ல. ஏன் நாங்கள் பெரிய காரியங்களுக்கு நம்புவோம், சின்ன காரியங்களுக்குலாம் நாங்களே என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் கடனை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிடுவோம். புரியுதா? தேவன் ஒரு பெரிய திட்டம். ஆண்டவர் சொல்றாருப்பா, நானாச்சும் உங்களுக்கு ஆண்டவரே அங்கே எங்களுக்கு ஒரு அட்ரஸும் இல்லை, நீங்கள் எங்களை கொண்டு போகிறோன்னு சொல்கிற இடத்துல எங்கள் மாமா உள்ள, சித்தப்பா உள்ள, அங்கிள் ஆண்டி யாருமே கிடையாது, நான் தான்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு யாருக்கு சொல்கிறாரு? ஒரு நபருக்கா சொல்கிறாரு? ஒரு மொத்த தேசத்துக்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. பகல தெரிய சொல்லுங்க, ஒரு தேசத்தையே பார்க்கிறவரால உங்களை பார்க்க முடியாதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு தேசத்தை மட்டுமா பார்க்குறாரு? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பிழை பூட்டுகிற தேவன், கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் இறை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். சிங்கம் தன்னுடைய முழு பலத்தை கொண்டு கர்ச்சிக்கிறது. ஆனால் அந்த காக்கா குஞ்சு இருக்கு பாருங்க, அது கூப்பிட கூட தெரியாது. அதுக்கும் சாப்பாடு, இதுக்கும் சாப்பாடு. திமிங்கலத்திற்கும் சாப்பாடு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இவ்வளோ பெரிய தேவன், பிரம்மாண்டமான தேவனை வச்சிருக்கிறோம். ஆனால் பாக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. மறக்காம கிளம்புவோமா? தண்ணி எடுத்துட்டீங்களா? ரைட், ஓகே. ஆண்டவர் பார்த்தார், சரி நீ உன் தண்ணியை நம்பித்தானே இருப்ப, எவ்வளோ நாள் ஓடுது வண்டின்னு நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். பாஸ்டர், இந்த கடல் கரையில் இருந்தால் ரொம்ப தாகம் எடுக்கணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏற்கனவே 10 நிமிஷத்துல பாட்டை முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்போம், 2 பாட்டு அதோடு என்ன பண்ணியிருப்போம், நேரம் அடுத்ததுக்கு போயிருப்போம். நீங்கள் பாட்டில் நிப்பாட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் பிளான் பண்ணார். ஏன்னா இவன் விவரமாக தான் என்ன பண்ணான், 3 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு தண்ணி எடுத்து வச்சிருப்பான், 30 நாளைக்கு எடுத்து வச்சான். ஆனால் செங்கடல் ஓரத்தில் நின்று கரையில் நின்று பாட்டு பாடி அந்த உப்புக்கு அதுக்கு தண்ணி என்ன ஆயிடுச்சு, இழுத்துருச்சு. கொண்டான்னு தண்ணி இழுத்துருச்சு. அல்லேலூயா. அதை தாண்டி 3 நாளில் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுமே. அல்லேலூயா. பொண்ணு இருந்துச்சா? பொன் பெண் இல்லை, பொன் இருந்துச்சா? இருந்துச்சு. தண்ணி, ஐயோ ஹல்லேலூயா, தேவை இல்லாம போச்சு. அப்படித்தானே? பொண்ணும் பொருளும் கர்த்தர் கொடுத்தாரு, நிறைவா வச்சிருக்கிறான், சவரன் கணக்கில் இருக்கு. பாட்டி நகை, தாத்தா நகை அம்பட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஆனா தேவையானது என்ன இல்லை? தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. பொன்னையும் பொருளையும் கொடுத்து புறப்பட பண்ணி இருக்கிற தேவன், பாலும் தேனும் உள்ள தேசம் தருவேன் என்று வாக்கு பண்ணினவர், உன் தண்ணீராகிய தேவையை சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பகல்ல தேடி சொல்லுங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு சார், தண்ணிக்கால் நம்ப மாட்டேங்கிறீங்களா? அப்படிதான் இருக்கும் நம்ம. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு போக நான் விரும்பல. நீங்க உணர்வடையணும், நம்ம இப்படிதான் இருக்கிறோம், இதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றுக்கும் என்னை சார்ந்து கொள், எல்லாவற்றுக்கும் என்னை சார்ந்து கொள். ஆராதனை நம்ம சொல்றோம் தெரியுமா? ஐ எம் வர்ஷிப்பிங் காட் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? அதில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்றது உண்மையான ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவருக்கு. பாரா, சின்ன காரியத்தை கூட என்ன பண்றான், என்னதான் நம்புகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அல்லேலூயா. இப்போ இது மாற்றி வந்திருக்கணும் போல இருக்கு, அதனால அல்லேலூயா கம்மியாக இருக்கு. எல்லாட்டையும் தண்ணி இருந்தது, தங்கமே இல்லை. ஆண்டவர் தங்கத்திற்காக ஒரு புதையலை திறந்தார்னா நேரம் அல்லேலூயா என்ன பண்ணியிருக்கோம், பறந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியும் செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தண்ணி எப்போனாலும் அவர் கொடுக்கலாம், கற்பாறையை திறந்துடுவார், பிரச்சனை இல்லை. கற்பாறையிலும் கடினமுள்ள இருதயம் கொண்ட எகிப்தியருடைய பொக்கிஷங்களை திறந்தார். அல்லேலூயா. சரி, ஸோ பார்த்தீங்கன்னா 3 நாளாக தண்ணியே இல்லை. ஆனால் அவர் இன்னொரு பிளான் போட்டு வச்சுருந்தார். ஏன்னா இவ்வளோ பேர் போகிறாங்க, 6 லட்சத்திற்கும் அதிகமான காலாட்கள், அப்படி தானே? இவ்வளோ பெரிய ஜனங்கள், இவன் கீழ்ப்படிய மாட்டான், வனாந்தரத்திலே ரொம்ப நாள் நிற்கணும். அவனுக்கு ஒரு ஊசி போடணும். என்ன ஊசி? தடுப்பு ஊசி, அப்படி தானேங்க? ஸோ மருந்து கொடுக்கணும் எல்லாருக்கும். வனாந்தரத்தில் ஸ்டேபிளாக போய் நிற்கிறதுக்கு என்ன வேணும்? மருந்து. சில கவர்மெண்ட் இருக்குது, இந்தியாவுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு விசாரித்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து
அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போங்க. இந்தியாவிலலாம் நிறைய கொசு இருக்குது. நம்ம என்ன கொசுலாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம நாட்டிலலாம் ஒழிச்சிட்டோம். இந்தியாவில் கொசுலாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, இது உண்மைதான். என்னுடைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாந்து வரும் பொழுது அங்கேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசி போட்டுறாங்க. ஏன்னா இங்கே கொசு இருக்குமா. நான் சொன்னேன், மதுரையிலாம் நாங்கள் கொசுவெல்லாம் வளர்க்கல, தேள் வளர்க்குறோம். இங்கே மதுரையில் இருக்கிற கொசு வந்து கடிக்காது, கொத்தும். ஹல்லேலூயா, அப்படி தானேங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் பார்த்தார், வனாந்தரத்தில் இந்த ஜனத்தை சஸ்டெயின் பண்ணணும், எல்லாருக்கும் மருந்து கொடுக்கணும். மருந்து தானே கசக்கும், அப்படி தானே. ஸோ ஆண்டவர் பார்த்தாரு, முதல்ல என்ன பண்ணுவோம், மருந்து கொடுப்போம். 3 நாள் தண்ணியே இல்லை, மருந்தை திறந்துட்டாரு. மாறா, ஹல்லேலூயா. உங்கள் மாத்திரையெல்லாம் கசக்க தான் செய்யுது, பார்த்துருக்கீங்களா. மாறாவை திறந்தாரு. அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணிட்டான், குடிச்சிட்டு. தாகத்துக்கு வேறு வழி இல்லை, என்னத்தனாலும் குடிச்சிருப்பாங்க, அப்படி தானே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல காலத்துக்கு அவங்க அந்த காலத்தில் அந்த ஆட்கள் இந்தியர்களா இல்லை, இல்லைன்னா வேற எதையாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடு மாடு இருந்ததுக்கு வேற எதையாவது குடிச்சிருப்பாங்க, அப்படி இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, அதனால என்ன பண்ணாங்க, நேரம் வந்து என்ன பண்ணாங்க, நேரம் எல்லாம் அப்படியே சொல்லிடலாம். அப்போ கேட்ப கரெக்டு தான் அது. ஹல்லேலூயா, ஆமீன். ஸோ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து எல்லாரும் கசப்பை குடிச்சு, ஐயோ கசக்குது எனக்கு தண்ணி கசக்குதா, ஆமாம் எங்க நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன், ஐயா அம்மா கசக்குது, நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன், எல்லாம் மருந்து சாப்பிட்டாச்சு. அங்கே தான் எழுதியிருக்கிறாரு, எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எப்போ உனக்கு கசப்பான தண்ணியை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ அதை மதுரமாக மாற்றணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மரத்தை காண்பித்தார், உடனே என்னாச்சு, தண்ணியெல்லாம் மதுரமாயிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ கான்ட்ராக்ஷன் பாருங்களேன். கடலில் உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தா கசப்பான தண்ணி, அதுக்கப்புறம் மதுரமான தண்ணி, அப்புறம் தான் தண்ணி. ஹல்லேலூயா. கடைசியில் எங்கே கொண்டு வந்தார்னா ஏலீம், 15 அதிகாரம் கடைசியிலே என்ன வந்துடுது, ஏலீம். இங்கே 12 நீரூற்றுக்களும் 70 அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராம 15:27. பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 70 பேரீச்ச மரங்கள், 12 நீரூற்றுக்கள். இங்கே தொடர்ச்சியான நன்மைகளும் உண்டு, தீர்வுகளும் உண்டு. பேரீச்ச மரம் எதுக்கு, நியாயம் விசாரிக்க. 70 தலைவர்கள் இருந்தாங்க. அந்த 70 தலைவர்கள் அழகா சோக்கா உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறது. என்னப்பா வழக்கு, என்ன பிரச்சனை இல்லை, ஓகே. அப்போ இங்கே நன்மையும் கிடைத்தது, நீதியும் கிடைத்தது, அப்படித்தானே, நியாயமும் கிடைத்தது, எல்லாமே இருக்கு, வசதியாக இருக்கு, சரியா போச்சு. ஹல்லேலூயா. சில ஆட்கள் அவங்க வாழ்க்கையில் கானானின் தரிசனத்தை சரியாக பார்க்கவில்லை என்றால் அவர்கள் ஏலிமிலே செட்டில் ஆகி விடுவார்கள். ஹல்லேலூயா. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், கானானை பார்த்து சொல்றாரு, அந்த கானானை பார்க்க முடியாம இந்த ஏலிமிலே பழகினவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவே போதும், இங்க என்ன குறைச்சல், அப்படித்தானே. இப்படி போய் இப்படி திரும்பணும்னே சர்ச்சு வந்துடுது. ஹல்லேலூயா. எல்லாமே இங்கனே இருக்கு, பக்கத்திலே இருக்கு, இதுக்கு மேல வேற என்ன வேணும். ஆனா கர்த்தர் உண்மையிலேயே எங்கேயோ ஒரு கானானை உனக்கு வைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக பக்கத்தை தட்டி சொல்லுங்க, கீப் மூவிங். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது ஆண்டவர் சொல்லியிருந்தார், அப்பா மோசே மேகம் எழும்பும் போது நீங்க புறப்படணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லுங்க, என்ன இல்லாம இருந்துச்சு, என்ன இல்லாம இருந்துச்சுங்க. நான் சொன்னேன் வந்து தீர்வுகள் இருக்கிறது, தொடர்ச்சியான நன்மைகள் இருக்கிறது, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், சண்டே கிடையாது. ஆமாவா, ஒரு சண்டையும் கிடையாது, பக்கத்து பஞ்சாயத்து கிடையாது, கொலாயடி சண்டை கிடையாது. ஏன்னா 12 கோத்திரத்துக்கு 12 நீரூற்று இருக்கு. ரூபன் டோன்ட் கம் ஹியர், கோ டு யுவர் பிளேஸ், முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்பா லேவி நீ எதுக்கு இங்கே வந்துருக்க, போப்பா அங்கே மூணாவது குழாய்க்கு போ, அங்கிட்டு போ. எல்லாருக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. ரொம்ப அமெரிக்கையா அமைதியா இருக்கும்போது மேகம் எழுப்பி விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.
அதாவது இந்த 2 வசனம் தான் ரொம்ப முக்கியம், 22 27. ஏன்னா 15 22 மோசே பிரயாணப்படுத்தினான், 15 27 மேகம் பிரயாணப்படுத்தினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கரெக்ட் தானே? ஆமா தானே? ஏன்னா மேகம் எழும்புனா தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆமென். அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதான ஒன்று, இதிலும் மேலான ஒன்று. ஹல்லேலூயா. நீ கொண்டாடுகிற இந்த நன்மையை பார்க்கிலும் பெரிய நன்மை உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பிரயாணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்காக தேவன் முன்குறித்தவைகள் பற்பல எல்லைகளை, பற்பல தேசங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னும் சொல்ல போனா, இந்த ஏலிம்ல இருந்து அரகுர மனசோட தான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அவர்களுக்காக வானத்தை தேவன் திறந்தார், மன்னா அருளப்பட்டது. அந்த மன்னா ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக தினம்தோறும் அருளப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கும் ஒரு இடத்திற்கு நேராக தேவன் உங்களை என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். ஒரு திறந்த வானம், ஒரு ஓப்பன் ஹெவன் அட்மாஸ்பியர், அதுக்கு நேராக உங்களை ஆண்டவர் செய்கிறாரு, நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 2 வேத பகுதிகளை துரிதமாய், தீவிரமாய், சீக்கிரமாய் வாசிக்க போகிறோம். நான் தலைப்பை சொல்ல போறேன், அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போக போறோம். வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 16 வரையுள்ள வசனங்கள், அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 33 36 வரையுள்ள வசனங்கள். வாசிக்கலாம். யாத்திராமம் 16 13 16. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின், இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். 31 வசனம் கரெக்ட், வாசிங்க. அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. ரைட். 33 36. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். 1 ஓமரானது எப்பாவிலே 10 1 பங்கு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வரையுள்ள வசனங்களையும் 58வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நான் கொடுக்கும் மாம்சம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ரைட். அடுத்தபடியாக 58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே,
இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசுவே மகிமையான மன்னா. இயேசுவே மகிமையான மன்னா. பிரைஸ் தி லார்ட். மன்னாவை குறித்து பெரிதும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நான் சொன்னது போல இந்த நாள் சரித்திரத்திலே, இந்த நாள் இன்றைய தினத்தில் தான் மன்னா முதல் நாள் விழத் தொடங்கினது. ஆனால் இது 40 வருடங்கள் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அனுதின நிகழ்வாய் மாறினது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ச்சியாக தேவன் வானத்தை திறந்து வானத்து அப்பத்தினாலே இஸ்ரவேலர்களை போஷித்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வெளிப்படுத்தல்ல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பெர்கமு சபை, 7 சபைகள் ஒரு சபை என்னது? பெர்கமு சபை. பெர்கமு சபைக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் அதுல 17ஆவது வசனத்துல சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ நான் மறைவான மன்னாவை அவனுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வருங்காலத்திலேயே நம்ம மன்னாவை புசிப்போம். ஹல்லேலூயா. 7 சபைகள் பரிபூர்ணமா சொல்லப்படும். 7 சபைகள். ஒவ்வொரு சபைக்கும் ஜெயங்கொள்ளுகிறவனுக்குள்ள ரிவார்டு எழுதப்பட்டிருக்கு. அதில் பெர்கமு சபைக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த மன்னாவை புசித்தார்களே, அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. Praise the Lord. Jesus is the bread of life. And this morning we are going to meditate how this bread of life is manifested in our life. இந்த ஜீவப்பம் எவ்விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியும் இருக்கிறது. எனவே அவருடைய இருதயத்தில் இருக்கிற இவைகளை நாம் தியானிப்பது அவசியம். ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய சிந்தையும் நோக்கமும் பார்வையும் இருக்கிறது. ஆவியானவர் அந்த பார்வையை நமக்கு தருவார் என்றால் நாம் இவைகளை சரித்திர நிகழ்வாக பார்க்காமல் அதில் இருக்கிற சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் பார்க்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு. 31வது வசனம், 16, யாத்திராமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. இதையும் வாசிக்கோங்க, இந்த வசனத்தை வாசிக்கோங்க. ஏன்னா 2 சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும். என்னாகமம் 11:7. என்னாகமம் 11:7. அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரமோ. கொத்துமல்லி விதை, இந்த விதை அங்க மிஸ்ஸிங்கா இருக்கு இல்லையா? சோ கொத்துமல்லி விதையம் மாத்திரமும், அதன் நிறம் முத்து போலவும். சோ பேர்ல் ஒயிட். அப்படிதானே? இங்க பேர்ல் இருக்கு, அங்க என்ன இருக்கு? ஒயிட் இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த அப்பத்தையும் ஜீவ அப்பத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய வித்தியாசங்கள் சொல்ல முடியும். நிறைய வித்தியாசங்கள். இது ஒரு சிறிய வஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆமாவா? ஓய்வு நாளில் இந்த மன்னா அருளப்படவில்லை. ஆனால் ஓய்வு நாளிலும் அந்த மன்னா கிரியை செய்தது. மகிமையின் மன்னாவாகிய இயேசு ஓய்வு நாள் என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம். ஆனா இதுல பாருங்களேன், அதாவது இது பேரிட்டது யாரு பேரிட்டிருக்காங்க? இஸ்ரவேல் வம்சத்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் தான் என்ன பண்ணாங்களா? ஹீப்ரூல மன்ஹு மன்னாவுடைய ஹீப்ரு எப்படி இருக்குது? மன்ஹு. நல்லா இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் இட்? இது என்ன
அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணியிருக்கான், சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு வந்து கம்யூனியன் அப்படி சாப்பிடக்கூடாது யாரும். அதுக்கு தான் இந்த பிரசங்கமே. அல்லேலூயா. ஆமாம் தானே. நானும் வந்தேன் பாஸ்டர், நான் பாட்டில் என்ன பண்ணேன், ஏதோ பிச்சு கொடுத்தாங்க, இப்போ ரொம்ப டிசைனாக என்ன பண்ணுறாங்க, டப்பால் அடக்கி கொடுத்துறாங்க, ஷர்ட்டுன்னு கிழிச்சு கொஞ்சம் தெரிஞ்சு. அப்படி இருக்கக்கூடாது. என்னவென்றே தெரியாது, ஆனால் அதை புசித்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பஸ்காவின் பிரமாணத்துடைய டிசைனை பாருங்களேன். ஒரே இரவிலே ஒரு பெரிய விடுதலை. அப்படிதானே? ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய பெலன். காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடு புறப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். விருங்கையோடு போகாமல் விசேஷித்த நன்மைகளோடு திரட்சிகளோடு போகிறார்கள். அவங்க நிழலாட்டமா பண்ணாங்க. அப்படிதானங்க? அவங்க பஸ்காவை என்ன பண்ணாங்க? நிழலாட்டமா. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? அவங்க அந்த மாடல்லாம் பார்த்துருக்காங்க. நீங்களும் நானும் என்ன புசிக்கிறோம்? அந்த நிழலாட்டம் இல்லை, நிஜத்தை. அப்படிதானங்க? பஸ்காவின் நிறைவேறுதலில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பெலன்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு திரட்சியான நன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவு விடுதலை வந்திருக்கா? அப்படி ஒன்றும் சொல்ல முடியலையே. புதன்கிழமை திரும்பி படத்துக்கு போயிடுறேனே. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளையே, அப்போ நீ தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது என்னவென்று தெரிந்து கொள்ள முற்படவில்லை. இது என்ன அப்படின்னே பெயர் வச்சிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க பிள்ளைக்கு ஒரு பெயர் வைக்கணும், சரிங்களா? கணவன் யோசிக்கிறாரு, மனைவி யோசிக்கிறாரு, ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, தெரியவில்லை. இந்த குழந்தைக்கு என்னங்க பேரு? இல்லைங்க, நீங்க யார்ட்ட கேளுங்க. இல்லைங்க இல்லைங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கேட்டு சொல்லுங்க. எங்க பேரே என்னதான்? அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை வேடிக்கையா இருந்தாலும், நன்மைகளை தருகிற தேவனை அறியாமல் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மையெல்லாம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. தெரியல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதாவது இந்த விதை அப்படிதானே, கொத்துமல்லி விதை, கொத்துமல்லி விதை. ஸோ ஒரு 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 அளவு ஒன்று ஒரு சொல்லப்பட்டிருக்கு, நிறம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் என்னது, சுவை, ருசி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இதை வந்து கிறிஸ்துவோடு இணைச்சு சொல்லப்படுது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பூமியில ஒரே ஒருவருடைய விசுவாசம் தான் எப்படி இருக்குது, வாசனை உள்ள விசுவாசமா இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், விதை எப்பவுமே விசுவாசத்துக்கு அடையாளம். ஆனா வாசனை உள்ள விசுவாசம் யாருடைய தெரியுமா? இயேசுவின் விசுவாசம். அல்லேலூயா. ஜீவ அப்பமாக இறங்கி வந்தவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசனை உள்ள விசுவாசம். அது உங்களை என்னையும் அதுக்கு நேரம் என்ன செய்ய தெரியுமா? கவர்ந்து இழுக்குது. ஹல்லேலூயா. You are attracted towards the aroma. Praise God. Amen. Hallelujah. The fragrance of life. He carries the fragrance of life. அவர் ஜீவனின் வாசனை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய விசுவாசம் வாசனை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னதான்? pearl white. அங்க வந்து பவளம், அப்படிதானே? அங்க என்னது, இங்க ஒயிட், அங்க pearlனு போட்டிருக்கு. அப்ப ரெண்டு சேர்த்து என்னது? pearl white. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய பரிசுத்தம் தான் பரிசுத்தத்தின் அடையாளமாகவே இருக்கிறது. அப்படிதானே? The benchmark of holiness is Jesus. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் வந்து பிரியமானவன் அப்படின்னு யாரை சொல்லலாம்? யாரெல்லாம் சொல்லலாம்?
யாரையாவது 2 பேர் சொல்லுங்க, பைபிள் சொல்லி இருக்கிற யாராவது 2 பேர். தானியேல் சொல்லலாம், அப்படித்தானே? பிரியமானவன் போட்டிருக்கு. அப்புறம் பழைய ஏற்பாட்டை ஒரு ஆளை புதிய ஏற்பாட்டில் பிரியமானவன் போட்டிருக்கு. அது யாரு? ஏனோக்கு, அப்படித்தானே? ஆனா இவங்களெல்லாம் விட்டுட்டாரு. பிதா சொல்றாரு, இவரில் பிரியமாய், இவரிலும் பிரியமா இருக்கேன்னு சொல்ற. என்ன சொன்னாரு? இவரில், இவர்கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. அதே மாதிரி பரிசுத்தத்தின் அடையாளம் யாரு? இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தின் அடையாளம் அவர்தான், பரிசுத்தத்தின் அடையாளமும் அவர்தான். அடுத்தபடி என்ன பண்ணு தெரியுமா? தேனிட்ட பணியாரம். அப்படியா? பணியாரமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கரெக்டு தானே? பனி காரமா எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நேசத்தை பற்றி நான் எப்படி போட்டிருக்கேன்னா, தெவிட்டாத நேசம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாசனையுள்ள விசுவாசம் கொண்டவர், பரிசுத்தத்தின் அடையாளமாய் இருப்பவர், தெவிட்டாத நேசம் உள்ளவர். அல்லேலூயா. மித்த எல்லா அன்பு என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள்ல தெவிட்டி போயிடும். முன்பு ருசி குறைந்தது, முன்பு ருசி உள்ளதை கொடுத்து பின்பு என்ன பண்ணுவானா? ருசி குறைந்ததை கொடுப்பான், அப்படிதானே? கல்யாணம் பண்ண புதுசுல உட்காருங்க அத்தான் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி கூப்பிட்றாங்க எனக்கு தெரியாது. ஒரு பொதுவா என்ன அத்தான் அது இதுன்னு சொல்லி அப்படி இப்படி அது ரசம்லாம் வரும். 10 வருஷம் கழிச்சு என்ன எண்ணத்தை, அப்படிதானே, கொடுத்து எண்ணத்தை பண்ண முந்தானத்தை வச்சு சாம்பார் இருக்கு, போய் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுவிட்டு ஒரு முட்டையை பொறிச்சு தின்னுட்டு எனக்கும் போட்டு போங்க, அப்படிதானங்க? சிலர் சொல்கிறாங்க மைண்ட் வாய்ஸ், பாஸ்டர் அதை விட கொடூரமாக இருக்குது பாஸ்டர். இப்போ அந்த செய்திக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா இன்னும் செய்திக்குள்ளே வரல. அல்லேலூயா. சரி, இயேசுவை நம்ம சொல்லுகிறோம். இயேசுவே சொன்னார், ஏன்னா வேற யாரும் சொன்னால் பரவாயில்ல, இயேசுவே சொன்னார். இயேசுவே என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், நான் தான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், மெய்யான மன்னா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ செய்தியோட தலைப்பை நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்? இயேசுவே மகிமையான மன்னான்னு கொடுத்துருக்குறோம். இதை மாற்றி தலைப்பை மாற்றி எப்படி கொடுத்துருவோம்? இயேசுவே மெய்யான மன்னா. கரெக்டு தானேங்க? இயேசுவே என்னது? இயேசுவே மெய்யான மன்னா. அல்லேலூயா. அதுக்குள்ள தலைப்பு அப்படி போடலாமா? அப்போ அது நடுவில் இருக்கிறது என்ன செய்யணும்? மாற்றணும். சரி, மாற்றுங்க. இயேசுவே மெய்யான மன்னா. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மன்னாவை வைத்து ஒரு 3 குறிப்பு நான் சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த மன்னாவை குறித்து 3 குறிப்பு சொல்ல போகிறேன். கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாக இயேசு அதை எவ்விதமாக நிறைவேற்றி இருக்கிறார். இன்று கர்த்தருடைய பந்தியிலே அவரை நினைவு கூறும்படி இதை செய்கிறோமே, அப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். அல்லேலூயா. சரி, அப்படியே நேர 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1வது பாயிண்ட், பிரமாணமாய் அருளப்பட்ட மன்னா. பிரமாணமாய் அருளப்பட்ட மன்னா. வாசிக்கலாம் யாத்திராகமம் 16 அதிலே 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? அல்லது 10 கற்பனைகள்னு கூட எடுத்துக்குவோம். எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? இதுக்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா தானே? சீனாய் மலையில் தான் கொடுக்கப்பட்டது. பிரமாணமே எங்க தான் வருது? சீனாய் மலையில். பவுலும் அதை உறுதிப்படுத்துகிறார். முதல்ல வாக்குத்தத்தம் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பிரமாணம் வந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் வானத்தை திறந்துட்டேன், ஒரு கனெக்ஷன் வைக்க போறேன். டெய்லி, ஹல்லேலூயா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் தினம் தோறும் டெய்லி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறபடினால எனக்கு இங்கே சில காரியங்கள் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும்.
அல்லேலூயா, ஆமென். நான் அருளப் போகும் இந்த மன்னா, இந்த அப்பம் உங்களுக்குள்ளே ஒரு பிரமாணமாய் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுக்கு போதுமான அளவு, உங்களை திருப்தி செய்கிற அளவுக்கு நான் கொடுக்கிற அந்த காரியமே உங்களை நிதானித்து, உங்களை நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை மதிப்பீடு செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா இந்த தேவன் சாப்பாட்டில் தான் பிரமாணத்தை என்ன பண்ணாரு, வச்சார். அப்படிதானுங்க, ஆமாவா இல்லையா? ஆதியிலே ஆதாமை உண்டு பண்ணி ஒரு சாப்பாட்டை வச்சு தான் என்ன பண்ணாரு, பிரமாணத்தை வச்சார். அப்பா இதெல்லாம் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத. அல்லேலூயா. நம்ம ஆள் அங்கே ஜெயிச்சாரா தோத்தாரா? டபுள் தோல்வி அடைச்சிட்டாங்க, அப்படித்தானே? ஆமாவா? திரும்ப அப்படியே இதே பேட்டர்னை தான் பிசாசு ஃபாலோ பண்ணுறான். பிசாசு இயேசு கிறிஸ்து சொல்கிறான், உமக்கு ரொம்ப பசிக்குதே, 40 நாள் ஆயிருச்சே, நீர் என்ன பண்ணும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஜெயித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என கேட்கும் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இங்கே ஒரு பிரமாணம் ஏற்படுத்தப்படுகிறது. சரி, இந்த பிரமாணத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னப்பா என் வார்த்தையின்படி செய்றீங்களா இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், இந்த நன்மையை கொண்டு நான் சோதிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். This is not just for you to taste, but for me to test. அப்படிதானே? For you it is to taste, but for me it is to test. Hallelujah, praise the Lord, ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மை புஸ்கு நின்றதுல என்ன தெரியுமா இருக்கு, நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம். மனுக்குள்ள விழுந்து போச்சு, எப்படி டேஸ்ட் பண்ணிருச்சு, டெஸ்ட்ல விழுந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பகல்ல பார்த்து சொல்லுங்க, நீங்க டேஸ்ட் பண்றதை விட டெஸ்ட்ல ஜெயிக்கணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடனே நான் உங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கொண்டு போய் நீங்க தான் டெஸ்ட்ல ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஜெயிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பகல்ல தெளிச்சு கடைசிக்கு அங்க வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுல முடிக்காத எந்த செய்தியும் புதிய ஏற்பாடு உபதேசம் அல்ல. ஹல்லேலூயா. சரி, அப்ப டேஸ்ட் பண்றதுக்கு கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு டெஸ்டையும் வச்சாரு. மக்கள் என்ன பண்ணாங்க, இது நல்லா அழகா வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தில் 19-20. அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இயேசுடைய விசுவாசம் வாசனை உள்ளதுன்னு சொல்ற அதே நேரத்தில் இங்கே ஒரு அவிசுவாசம் படம் பிடித்து காட்டப்படுகிறது. அது எப்படி இருக்குதா, நாற்றம் எடுக்கிறது. ஆனா இங்க போட்டுக்கு மோசையின் சொல் கேளாமல். அப்ப என்ன இருந்திருக்காங்க, அவிசுவாசம் மட்டும் இல்ல, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை வர்றதுக்கு மூல காரணம் என்ன, அவிசுவாசம். கரெக்டா, ஆமாவா இல்லையா? ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னதை 100% நம்பி இருந்தான்னு வைங்க, அப்படியே விசுவாசிருந்தான்னா கீழ்ப்படிஞ்சிருப்பான். கரெக்டா? கொஞ்சம் சந்தேகம் வருது. பிசாசு சொன்னா, அப்படியா சொன்னாரு, அப்படிக்கா இல்லையே, நீங்க அதை புசித்தால் என்ன பண்ணுங்க, உங்க கண்ணு திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போலாவீர்கள், இதை விட வேற லெவல் அப்படின்னு முடிஞ்சு போச்சாங்க. அல்லேலூயா. எங்கே அவிசுவாசம் வருகிறதோ அங்கே சந்தேகம் விடுகிறது, பயம் விடுகிறது, கீழ்ப்படியாமையில் அது விளைவிக்கும். அல்லேலூயா. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டே 1 வானம் திறந்திருக்கு, நன்மை கொட்டி இருக்கு. அல்லேலூயா. அது என்ன பண்றான், சாப்பிட்டானா இல்லையா? என்ன ஒரு டிசைன் பாருங்களேன். ஆண்டவர் சும்மா என்ன பண்ணல, அங்கிருந்து எப்பா எல்லாரும் இப்போ 6 லட்சம் பேர் அப்படி வாய் தொடங்க டபால்னு தூக்கி போடல. என்ன பண்ணாரு தெரியுமா, அதை பேக் பண்றாரு. He packs it with snow, wraps it with snow. உள்ள நன்மை இருக்கு, வெளியில் என்ன இருக்கு, அப்படியே பனியால புதிந்து. அல்லேலூயா, அப்படியே போடுறாரு. 40 வருஷங்க தினந்தோறுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா,
வெயிலா இருந்தாலும், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா நீ ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஏரியாவை நான் எப்படி வச்சிருக்கேன்? குளுமையாவே வச்சிருக்கேன். மேலே நிழல், அப்படிதானே? மேகம் நடத்தினது, அப்படிதானங்க? இரவிலே அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தனிப்பட்ட ஜனமாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு எப்பனாலும் அப்படி அழகா பேக்கேஜா வருது. லைட்டா வெயில் ஏறும், அப்படிதானே? அனல். அதே மாதிரிதான் இப்பயுமே பாருங்க, நம்ம ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கும் போதுதான் கிருபைக்குள் பொதிந்து மறைந்திருக்கிற கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடிகிறது, அவரை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபையாக நீங்க பெற்றுக்கொள்கிற சகல நன்மைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒவ்வொரு நன்மை அதை சுற்றி என்ன இருக்கு? கிறிஸ்து இருக்கிறார். நம்ம ரேப்பரை தூக்கி வெளியே போட்டு உள்ள இருக்கிறது மட்டும் என்ன பண்ணிடுறோம்? அப்படித்தானே? அது சும்மா வெளியில அழகுக்காக போடுறது பாஸ்டர், அதை தூக்கி ஓரமாக வச்சிரும். உள்ள இருக்க மட்டும் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. அப்போ இங்க என்ன வந்துருச்சு? அவர் பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இங்க அவிசுவாசம். ஏன் அவிசுவாசம்னா, அதாவது கொஞ்சம் பேர் நினைக்கிறான் இன்னைக்கு தானே வந்திருக்கு, நாளைக்கு வரலைன்னா, நாளைக்கு வரலைனா. அதனால முழுசா தலைக்கு ஒரு ஓமர் அளவுன்னு சொல்லி இருக்கிற போதிலும் பாதியை சாப்பிட்டுட்டு மீதி என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். பாருங்க, பிரமாணம் இங்க என்ன கண்டுபிடிக்குதுன்னா, டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்க என்ன இருக்கு தெரியுமா? டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் அன்பிலீஃப், அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும். அதனாலதான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ள விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் முதன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ விசுவாசம், கீழ்ப்படிதல், அதுக்கு ஒரு டாப்பான ஆள்னா யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? ஆபிரகாமா? இயேசு கிறிஸ்துக்கு வந்துருங்க. இன்னி பழைய ஏற்பாட்டிலேயே தொங்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கீழ்ப்படிதல்ல உத்தமர் யாரு? இயேசு கிறிஸ்து. விசுவாசத்துல வாசனை உள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப முதலாவது சொல்கிறோம், பிரமாணமாய் அருளப்பட்ட மன்னா இயேசு, அது நீதியை நிறைவேற்றி கீழ்ப்படிகிற எல்லா இடத்திலும் கீழ்ப்படிந்து, விசுவாசிக்கிற எல்லா இடத்திலும் விசுவாசித்து என்ன வெளிப்படுத்தினார் தெரியுமா? கிருபையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இயேசு மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாக இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய விசுவாசத்தாலும் தம்முடைய கீழ்ப்படிதலாலும் நிறைவேற்ற வேண்டிய சகல நீதியும் நிறைவேற்றி உங்களுக்காக எனக்காக கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். காரணம், நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இயேசு தம்முடைய கீழ்ப்படிதலாலே, தம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 5 அதுதான் சொல்லுகிறது. இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இயேசு உங்களுடைய ஜீவ அப்பமா இருக்கிறபடினால மட்டும்தான் கிருபை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இரண்டாவதுக்கு போலாம். யாத்திராகமம் 16 அதிகாரம், அதில் 35 மற்றும் யோசுவா 1:11. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். யோசுவா 1:11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். ரைட். சோ மோசே காலத்துல தொடங்கினது யோசுவா காலம் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் தான் வேதம் சொல்கிறது 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கானானுடைய விளைச்சலை புசித்த உடனே மன்னா என்ன நினைச்சான்? நின்று போய்விட்டது.
அப்போ முதலாவது நான் சொன்னேன் பிரமாணமாய் அருளப்பட்ட மன்னா, இரண்டாவதாக பலன் அடையும்படி அருளப்பட்ட மன்னா. பலன் அடையும்படி அருளப்பட்ட மன்னா. இந்த மன்னா இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இல்லை. So God gave manna for them to be sustained and strengthened. அவர்கள் நிலை நிற்க வேண்டும், பலப்பட வேண்டும். அவங்க செய்ய வேண்டிய பிரயாணத்தை செய்யணும். மேற்கொள்ள வேண்டிய சத்துருக்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அவங்களை என்ன பண்றார்? நகர்த்திட்டே வர்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் இப்படி போட்டு வச்சிருக்கிறேன். It was primarily given for them to cover the distance. போகணும் 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 போயிட்டே இருக்கணும். அப்படிதானே? ஆமாவா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் வச்சுக்கிறீங்களேன். நான் முதல்ல மேலூருக்கு வந்துட்டேன். மண்ணா விழுகுமா விழுகாதா? விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படித்தானே? அடுத்து திருச்சிக்கு வந்துட்டேன். விழுகுமா விழுகாதா? ஸோ இந்த மண்ணா வர வர என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கு. யூ ஆர் கெட்டிங் க்ளோசர், கெட்டிங் க்ளோசர், கெட்டிங் க்ளோசர். ஹல்லேலூயா. அப்போ மண்ணா அருளப்பட்ட நோக்கம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆமாவா? சரியா? சரி, போய் அடைஞ்சாச்சு வச்சுக்கிறோமே. ஆபிரகாம்லாம் போய் அடைஞ்சாச்சா இல்லையா? ஆமா தானே? ஆனால் எபிரேயரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் அதிகாரத்தில் அப்படின்னா, வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு. என்னப்பா கானான்ல கால் மிதிச்ச பிறகு என்ன சொல்ற? இன்னும் தூரம் இருக்குங்கிறீங்களே. ஆமாவா? அல்லேலூயா. What is the difference? Who actually covered the distance? Jesus ultimately covered the distance. இயேசு தான் அந்த தூரத்தை சரியா சென்று அடைந்தார். அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பேரு அடிமைகள், ஸ்லேவ்ஸ். ஆனா கானானுக்குள்ள வந்துட்டா குமாரர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜீவப்பமாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் அடிமைகளாயிருக்கிற நீங்கள் குமாரத்துவத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த டிஸ்டன்ஸை அவரே என்ன பண்ணாரு? கவர் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் அவங்க போய் அடைய வேண்டிய இடத்துக்கு போய் அடைந்தாலும் வேதம் அது அல்ல என்று சொல்லுகிறது. காரணம், அதிலும் மேலான ஒன்றை, ஆமென், அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒருவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஓசியா 11:1 வாசிங்க சீக்கிரம். ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு தொடர்ச்சியா எழுதப்பட்டதுல அங்க எழுதப்பட்டிருக்குது. மத்தேயில இருக்கு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொல்லப்படுது. நிறைவேறும்படி இது நடந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடிமைகள். ஆனா என்றைக்கு வாக்கு பண்ணப்பட்ட எல்லைக்குள்ளே அவருடைய சுதந்திர வீதத்துக்குள்ளே வந்து சேர்கிறீர்களோ அன்றைக்கு குமாரர்கள் என்கின்ற அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உண்மையாக அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணது அவர் தான். அதனால தான் வந்து அப்போஸ்தலர்ல இருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வாக்குத்தத்தமானது யாவருக்கும். 2:39 வாசிங்க சீக்கிரமா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த டிஸ்டன்ஸ் அவருக்கு என்ன பண்ணாரு? கவர் பண்ணிட்டாருங்க. அல்லேலூயா. டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரு, டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவது மன்னாவை குறித்த பிரமாணம். முதலாவது பிரமாணத்திற்காக கொடுக்கப்பட்ட மன்னா, பிரமாணமாய் அருளப்பட்ட மன்னா. இரண்டாவது பலனடையும்படி அருளப்பட்ட மன்னா. மூன்றாவது பார்வைக்காக பாதுகாக்கப்பட்ட மன்னா. யாத்திராம 16 32-34 வரைக்குள்ள வசனங்களை வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்க அதுதான் சொல்லுகிறது. வாசிங்கள் சீக்கிரமா. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் அதிலே ஒரு ஓமர் எடுத்து என்ன பண்ணுங்க, வைக்க வேண்டும், வைங்க, காட்சி பொருளாக்குங்க, பார்த்துக்கிறட்டும். எத்தனை ஓமரு? ஒன்னே ஒண்ணுதான். எபிரேயர் 9:4-5. எபிரேயர் 9:4-5. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகது பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும். ரைட். எல்லாமே பொன்னாவே இருக்கு பாருங்களேன். பொற்றகடு அப்படிதானே. அப்புறம் பொன்னாட் செய்த அந்த அந்த பொற்பாத்திரம் எல்லாமே பொண்ணுதான். ஆமாவா? அதுக்குள்ள ஒரே ஒரு ஓமர் தான் என்ன பண்ணுச்சான், வைக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 5 வாசிங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனம். இதை பத்தியே ஒரு நாள் பிரசங்கமே பண்ணியிருக்கிறோம். கிருபையின் சிங்காசனம் அப்படின்னு பேசியிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. மன்னாவை ஆண்டவர் சொல்றார், அப்பா 40 வருஷத்தோட நின்றோம், ஆனா சாம்பிளா எடுத்து ஒரே ஒரு ஓமர். ஒரு ஓமர்னா என்னது? ஒரு தலைன்னு அர்த்தம், அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? தலைக்கு ஒரு ஓமர். அப்ப நான் கணக்கின்படி அதுல ஒரு என்ன இருக்கு, ஒரு தலை இருக்கு உள்ள. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்ப 16:36 வாசிங்க. யாத்திராம 16:36 வாசிங்க. ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 ஒரு பங்கு. அப்படி முடிக்கிறார் பாருங்களேன். இது இப்படி எழுதும் போதுதான் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு படிச்சோம்னா அந்த சக்தி எவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 ஒரு பங்கு. எப்பா அப்படின்னு முடிக்கிறார். முடிக்கும் எப்படி முடிக்கிறாரு? எப்பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா எல்லாருக்கும் தலைக்கு ஒரு ஓமர் தான், ஆனா இதை விட ஒரு பெரிய தலை என்ன செய்யுது வருதுப்பா. அந்த அந்த இது 10 தலைக்கு சமானங்கிறார், அப்படித்தானே? ஆமாவா? ஏன் அப்படிலாம் எழுதியிருக்கிறாருன்னா, யூதர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்களா, இஸ்ரவேல் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவாங்க, எல்கானா மாதிரி சொல்லுவாங்க, 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருனாப்பா, எல்லாருக்கும் மன்னா கொடுத்துட்டோம், ஒரு சாம்பிளை உள்ளே வைக்கிறீங்க, அவர் ரொம்ப சிறப்பானவருப்பா. அல்லேலூயா, ஆமென். 10 குமாரிலும் அதிகம், அதனாலதான் எப்பான்னு போட்டிருக்கு. அதை தாண்டி சாலமோன் என்னும் ஞானம் உள்ளவன் சொல்லுகிறான், இவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அடையாளம், மண்ணாலாம் சாப்பிட்டீங்களே, அடையாளமா ஒருத்தர் வருவாரு. அவர் வெறும் பார்வைக்குரியவர் அல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி தொட்டாலே செத்து போனா ஒருத்தன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பொற்பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் மண்ணா இருந்துச்சு, யாராவது தொட்டிருக்க முடியுமா? அதை கேள்விப்பட்டது தான், நம்பிக்கை தான், விசுவாசம் தான், அப்படித்தானே? ஆமாவா? தேவன் ஒருவர் இருக்கிறாருங்க, ஆமாங்க, நம்பிக்கை தான். சாப்நாத் பண்ணையா, ஆமா, எவ்வளோ பெரியவர், ஐயோ எல்லாத்துக்குமே அவர் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு ஜோசப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அறிந்து கொள்கிறவர்கள் அல்லேலூயா அதிகாரம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் அவரோடு அமர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப வச்சதையும் வச்சாங்க. எங்க கொண்டு போய் வச்சாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சாங்க. ஏன் தெரியுமா? அது மூலமா தான் இந்த எப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒருத்தர் வராரே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ பார்த்துக்கோன்னு சொல்றவர் அல்ல, அவர் தம்மை பட்சணமாக்கி உனக்கு பங்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொன்னாரு. எல்லா சீஷல் உட்கார்ந்து இருக்கும்போது அதை பிட்டு கொடுத்தாரப்பா, உனக்காக பிற்கப்படுகிற அப்ப நான் தான், என்ன நீ சாப்பிடு, என்னை ஏற்றுக்கோ, உனக்கு என்னிடத்துல பங்கு இருக்கு, என் எலும்புகளுக்கும் மாம்சத்திற்கும் என்னுடைய இரத்தத்திற்கும் நான் உனக்கு பங்கு தருகிறேன். அதன் விளைவு என்ன தெரியுமா? உனக்காக கிருபாசனம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நாளைக்கு யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவரோ தாம் செய்ய வேண்டிய சகலவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து உங்களையும் என்னையும் சிங்காசனத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று ஒரு மனதா இருக்கிறார்.
அல்லேலூயா. நமக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன அடையாளம் தேவை? இயேசுவின் இரத்தத்தின் அடையாளம் தான் தேவை. அதற்கு இணையாக வேறு எந்த அடையாளமே கிடையாது. அல்லேலூயா. இந்த அடையாளம் சில மாதங்கள் இருக்கும், அவ்வளோதான் போயிடும். ஆனால் அந்த அடையாளம் போகவே போகாது. அல்லேலூயா. மாறவே மாறாது. அந்த அடையாளம் மட்டும்தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த அடையாளம் மட்டும்தான் உங்களை உயர்த்தி உட்கார வைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்லன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய ராஜ்யம், அந்த கிருபையின் சிங்காசனம் உங்களுக்காக திறக்கப்பட்டது, எனக்காக திறக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இயேசு அவர் ஜீவ அப்பமாக வானத்திலிருந்து இறங்கின மன்னாவாக வெளிப்பட்டதினாலே கிருபை அருளப்பட்டது. இயேசு நியாயப்பிரமாணத்தின் நீதியாக வெளிப்பட்டு அவருடைய விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களுக்கு கிருபையை பொழிந்தருளினார். சகல அதாவது அவர் எல்லா ஞானத்தோட புத்தியோட இந்த கிருபை என்ன பண்ணாராம்? பெருக பண்ணினார். அல்லேலூயா. உங்க மேலுக்கு கிருபை என்ன செய்யுது? பெருகிட்டே இருக்கு. கிருபை கிருபை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விதத்துல கிருபையிலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அப்ப இயேசு உங்களுக்காக ஜீவ அப்பமாக வெளிப்பட்டபடினாலே கிருபை உங்களுக்கு அருளப்பட்டது, குமாரத்துவம் ஏற்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, கிருபாசனம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது இங்க பாருங்களேன், வெறும்னா பார்வைக்கோ அல்லது காட்சி பொருளாகவோ அவர் இருந்து விடலைங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? திரைச்சீலைகளை கிழித்தார். மெய்யான மன்னாவாக வந்த இவர் திரைச்சீலைகளை கிழித்தார். பட்சணமாய் இறங்கி வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து பாருங்களேன், பலியாக தம்மையே படைத்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இவ்விதமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும் மார்க்கத்தை தம்முடைய சரீரத்தினூடாக திறந்து அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் நம்மை பங்குள்ளவர்களாக்கினார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் எப்படி எழுதியிருக்கேன் தெரியுமா? அப்பத்தை சாப்பிடு, அப்பா பிதாவே என்று கூப்பிடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மைதானே? அதுக்கு முன்னாடி கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. இன்னைக்கு இந்த கம்யூனியன்ல அந்த அப்பத்தை சாப்பிட்றீங்களே, அப்போ உங்களுக்கு நினைப்பு வரணும், நான் அப்பத்தை சாப்பிடுகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களுக்கு புரியும். எப்பா அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டு எப்பா அப்படின்னு காட்டுது, புதிய ஏற்பாடு அப்பா அழைக்குது. அல்லேலூயா. Praise the Lord. Everything is done for you to have dominion over everything. சகலவற்றின் மேலும் நீங்களும் நானும் ஆளுகை செய்யும்படி உங்களுக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Grace was established. Sonship was sponsored. Throne of grace became accessible. அல்லேலூயா. கிருபை வெளிப்பட்டது, குமாரத்துவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது, கிருபாசனம் உங்களுக்காக எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நம் ஜெபமிடுவோம். அல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. Hallelujah. 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 முடிஞ்சவங்க எந்திரிச்சு நினைக்கலாமா? இயேசுவே மெய்யான மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பமாகிய இயேசுவை புசிக்கிறவர்கள் நிச்சயமாக அவராலே பிழைக்கிறார்கள். நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து, இயேசு எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. Thank you Lord. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you Jesus.
ஆண்டவர் நமக்கு செய்த நினைச்சு பார்ப்போம். மன்னா அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு தெரியல, தெரியாமலே இருக்கட்டும். தெரியாமலே இருந்து அதை புசித்து வருகிறார்கள். ஆனா நீங்களும் நானும் அறிந்தவரை ஆராதிக்கிறோம், அறிந்தவரை அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்று நாம் அறிவோம், அவர் இன்னார் என்று நாம் அறிவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இயல்வெல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. இயல்வெல்லாம் நீரே, உமக்கு முடி ஒன்றும் இல்லையே. ஓஹோ, இயல்வெல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. இயல்வெல்லாம் நீரே, உமக்கு முடி ஒன்றும் இல்லையே. உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே நீரே மகத்துவ, உமை ஆராதி. நீரே உன்னத, நீரே நீரே மகத்துவ, உமை ஆராதித்தே. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொன்னீங்களே, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொன்னீங்களே. Thank you Holy Spirit. குமாரத்துவம்னு சொல்றோமே, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு இஸ்ரவேலர் மாம்சத்தின்படி கானானை அடைய 40 வருஷம் ஆச்சு. Why 40 years? Why wilderness? ஏன் இந்த வனாந்தரம்? எகிப்திலிருந்து ஒரே நாள்ல வெளியே கொண்டுட்டாரு. ஆனா அவங்க இருதயத்திலிருந்து எகிப்தை வெளியே எடுத்து போடுறதுக்கு 40 வருஷம் ஆயிருச்சு. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவ நமக்குள்ள உருவாக்குறதுக்கு it takes time. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, don't worry, I have already covered the distance. I have taken your test and I have covered and traveled your distance. Thank you Holy Spirit. I have also paid the price for you and I have opened, I have given the access for you to have dominion, to be seated on the throne of grace. கிருபையின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யும்படி உனக்கான கிரயத்தை நான் செலுத்தி விட்டேன். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்படட்டும். கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 6 அதிகாரத்துல, நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். Thank you Holy Spirit. Sonship is empowered by this statement. We are in Christ and Christ in us. It perfects and completes sonship. குமாரத்துவம் பூர்ணம் அடைகிறது எப்போ தெரியுமா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போதும், கிறிஸ்து நமக்குள் உருவாக்கப்பட்டிருக்கும் போதும். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்காக அனுப்பினதற்காய் நன்றி. தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான கரங்கள் எங்களை தருகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான மன்னாவாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், to consume you fully,
and to allow your love to consume us fully. உடைய நேசத்தால் நாங்கள் பட்சிக்கப்படவும் பட்சணமாய் வந்த உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இடம் கொடுக்கும் போது மகிமையான காரியங்கள் நடக்குதுப்பா. ஆண்டவரே, நிழலாட்டமாய் பிரமாணத்தை பின்பற்றின இஸ்ரவேலர்கள் ஒரே இரவிலே விடுவிக்கப்பட்டார்கள். ஒரே இரவிலே வியாதிகள் பலவீனங்கள் மறைந்தது. காண்டாமிருகத்துவத்த பலத்தோடு புறப்பட்டார்கள். செழிப்பாய் புறப்பட்டார்கள். சாட்சியோடு புறப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவாகிய நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பலனுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், உம்முடைய பிரியராய் வாழும்படி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.